வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். மாரி செல்வராஜ் படம் பைசன் பைசன் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த படத்துக்கு பைசன் ஏன் பேர் வந்துச்சுன்ட்டா, இந்த படம் கிளைமேக்ஸில் அந்த ஊருக்கு கபடி டீமில் கமிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. அவங்க பொண்ணு பெயிண்டரு. இவ கபடி மேட்சில் லைக் பண்ணிகிட்டே இருப்பான். அவள் தான் இவனுக்கு பைசன்ட்டு பேர் வைக்கிறான். இந்த கதையில் அவனுக்கு பைசன் அப்படியே தான் பேர் வருது. இது ஒரு ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. எப்போ மாரி செல்வராஜ் படத்துல வர்ற மாதிரி ஒரு கிராமத்து கதை தான். கண்டிப்பாக ஜாதி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் நிறையா வந்துட்டு இருக்கும். பரையறு பெருமாள், கர்ணன் இதிலெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது தவிர ஃபிலிம் மேக்கிங்கில் அவருக்கு அவ்வளோ பெரிய கிரிப் வரல. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, சீன் மிஸ்டேக்ஸு, கேரக்டர் மிஸ்டேக்ஸு அந்த மாதிரி அந்த பழைய படங்களில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வாழையில் ரொம்ப நல்லா துறவாக இருந்தார். ஃபிலிம் மேக்கிங்லேயும் துறவாக இருந்தார், கதை சொல்லுறது துறவாக இருந்தார். அதுலேயும் ஜாதி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பையன் கபடி சின்ன வயசுலேருந்து கபடி விளையாடணும்னு ஆசை. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவன் பிடி மாஸ்டர் அவன் ஸ்கூலில். அவர் இவனை டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு நீ பெரிய கபடி பிளேயர் ஆகணுன்ட்டு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பையனை இந்த நம்ம ஹீரோ அப்பா கேரக்டர் பசுபதி, அதுதான் படத்தில் ரொம்ப பெரிய கேரக்டர். அது பசுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் சுற்றி நிறைய கேரக்டர் வருது. அனுபமா பரமேஸ்வரன் ஒரு ஹீரோயின், ரொம்ப அழகான ஹீரோயின். நிறைய ஹிட் ஃபிலிம் மலையாளத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு லவ்வராக வர்றான். ஒரு 5 சீன் 6 சீன் வர்றான். ரொம்ப நல்லா பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நிமிஷா விஜயன் நினைக்கிறேன், கர்ணனில் தனுஷோட ஆக்ட் பண்ண ஹீரோயின் தான். அந்த பொண்ணு அக்காவாக வர்றான். 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பசுபதி தான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஊரில் நிறைய ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இவன் ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகிடுவான் அனும்போது அந்த கிராமத்தில் இன்னொரு அடுத்த கிராமத்தில் இருக்கிற ஜாதி எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜாதி ஆள் ஃபேமஸ் ஆகணும், கபடி பிளேயர் ஆகணும்னு இன்னொரு குரூப்பு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஊரில் இருக்க குரூப்பு நம்ம ஜாதி ஆள் பெரிய கபடி பிளேயர் ஆகி வரணும்ன்ட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 மேட்ச் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம துருவுக்கு இந்த அனுபமா பரமேஸ்வரன் ஒரு வில்லேஜ் கேர்ள், அவள் மேலே ஒரு சின்ன லவ் எல்லாம் அது காட்டிருக்காங்க. பட் ஒரு சாங் காட்டிருக்கலாம், ஒரு லவ் சாங்கு, நான் லிப் சாங் காட்டிருக்கலாம். அனுபமா பரமேஸ்வரன் எப்போ வரும்போது கூட ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு சீனில் மேரேஜ் ட்ரெஸ் மாதிரி போட்டு வர்றான். நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்ட்டு அனுபமா பரமேஸ்வர் சாணி பொறுக்கிற மாதிரி இருக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு அழகான ஹீரோயினை செலக்ட் பண்ணுறீங்க, பட் அவளை ரொம்ப சாதாரண கிராமத்து பண்ண மாதிரியே காட்டுறீங்க. பட் 2 வாட்டி 3 வாட்டி காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாற்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு நிமிஷா விஜயன் கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான். அப்போ கடைசியில் இவர் ஜப்பானுக்கு போகணும். நம்ம துருவ இருக்கார் இல்லையா, ஜப்பானுக்கு போய் கபடி மேட்ச் விளையாடணும். ஏதோ ஒரு ஸ்டேடியமில் காட்டிருப்பாங்க, சின்ன ஸ்டேடியமில். பட் ஜப்பானில் வெளியே எங்கேயும் படம் காட்ட மாட்டாங்க. ஜப்பான் சீன்ஸு, ஜப்பான் ஹோட்டல்ஸு, ஜப்பான் ரோட்ஸு அந்த மாதிரி ஒன்றும் காட்ட மாட்டாங்க. ஏதோ ஸ்டேடியமில் ஒரு 100 ஜப்பனீஸ் ஆர்டிஸ்ட்டை, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை உட்கார வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. அசாமீஸ், நேபாளிஸ் அந்த மாதிரி உட்கார வச்சு அந்த மேட்ச் சீன் எடுத்த மாதிரி இருக்குது. கடைசியில் இந்த பையன் ஜெயிச்சிருவான். இது ஒரு உண்மையான கதை. மாரி செல்வராஜுக்கு தெரிஞ்சா ஒரு கிராமத்தில் இருந்தால், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தா, சவுத் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒரு ஆள். அவர் இப்படி தான் ஃபேமஸ் ஆனார். அவங்க கதையும் மாரி செல்வராஜ் படமாக்கியிருக்காங்க. ஒரு 4-5 கபடி மேட்ச் வரும், ஒரு 2-3 ஃபைட்ஸ் எல்லாம் வரும். துருவுக்கு அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்டா கபடி மேட்ச். அப்போ இந்த கபடி மேட்ச்சில் ஏதான ரொம்ப யாரும் கபடி மேட்ச்சில் சொல்லாத மாதிரி
எஸ்கேப்ஸு அந்த மாதிரி எதனா இருக்கேன்ட்டு அதுவும் கிடையாது. இப்போ நம்ம WWE பார்த்தா எபிசோடுக்கும் எபிசோடு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது ஒரு நார்மல் மேட்ச்சு. பட் நம்ம ஹீரோ ஜெயிக்கணுன்றதுனால அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு 4 கபடி மேட்ச்சு, ஒரு 2 ஃபைட் வருது தவிர நடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை படத்தில். ஸோ எல்லாம் லைக் ஒரு மாதிரி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த படத்தினாலே த்ருவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. அவங்க 3 படம் பண்ணாரு, 2 படமும் அவருக்கு கை கொடுக்கல. பாலா படம் ஒன்று பண்ணாரு, ராம் படம் ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 அவ்வளோ பெருசா பேசப்படல. போல அது பாலா ரீமேக் பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போவே தெரியும் அது பாலா ஸ்டைல் வேற, இந்த படத்து கதை வேற, அவங்களால ரீமேக் பண்ண அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் அது படம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு 4-5 கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மாரி செல்வராஜ் ஜாதி பற்றியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாரு. ஏன் ஜாதி பற்றி பேசலாமே, தப்பு இல்லை. ஒன்றும் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர் இருக்காங்க. அப்போ இவங்க மாரி செல்வராஜ் ஜெயிச்சிட்டாரு சினிமாவில். ஸோ அவர் எந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் எதானா பண்ணலாம். அது பார்க்குற ஆடியன்ஸு பார்க்காத ஆடியன்ஸு பார்க்க மாட்டான். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆக்சுவலி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சவுத் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கபடி பிளேயர் கதை. அவன் எப்படி போய் ஜப்பானில் வந்து ஜெயிச்சுட்டு வந்தான்னு தான் கதை. ஜாதி பற்றி படம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. என்னன்ட்டா ஜாதியை நிறைய ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அந்த ஜாதி சரியில்லை, இந்த ஜாதி சரியில்லைன்னும் போது, அப்படி சரியில்லைன்ட்டு கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கூட அது பப்ளிக்ல பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும், கிராமத்தில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப லோ லெவல்ல இருந்த ஒரு பையன், ஏழை பையன், ஒரு சின்ன ஜாதிக்கு சேர்ந்தவன். அவன் எப்படி போராடி வந்தான், அவனுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள் எப்படி எனிமீஸு. அந்த டைம்ல அமீர் ஒரு கேரக்டர் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. அவர் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆள். அவங்க வந்து எனக்கு மேரேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த பொண்ணோட. அண்ட் அந்த பொண்ணு அனுப்பம் பரமேஸ்வரா கல்யாணம் பண்ணக்கூடாது, அது வேற யாரோ ஜாதி, அப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் அமீர் ஆக்டர்னா நம்ம டைரக்டர், அவர் வந்து இல்லை என்ன ஜாதி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு சொல்றாரு. அந்த சீன்ல தான் அவர் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற சீன்லாம் ஒரு ஷாட் 2 ஷாட் அப்படி வந்துட்டே இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்ஸும் நல்லா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சீரியஸாக இருக்கு, வெரி குட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாதி படம் ஏன் எடுக்கிறாங்கன்ற யாரும் கேட்க முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கலன்ட்டு நீங்கள் பார்க்காருங்க. அவங்க இந்த ஜாதி சரியில்லை அந்த ஜாதி சரியில்லைன்ட்டு குறிப்பிட்டு யார் பற்றியும் பேசலை. அவங்க எடுக்கிற படத்துல எல்லாம் எப்படி ஒரு சின்ன சமுதாயத்தில் இருக்கிற ஒரு கீழ் ஜாதி பையன் அவன் எப்படி சஃபர் பண்ணான்றது தான் அவங்க படத்தில் அடிக்கடி அந்த தீம்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த படத்துலேயும் அதே தீம் வரும். பட் ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சீரியஸாக இருக்குது படம், ரொம்ப சீரியஸாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுது ரொம்ப கம்மி. படம் சீரியஸாக இருக்குது. யார் பார்க்கணுமோ கண்டிப்பாக பாருங்கள். வெல் மேட் ஃபிலிம். இதுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த ஊரில் ஒரு லேடி வர்றான், அவள் பெயிண்டர். அவங்க அப்பா தான் பெரிய ஃபுட்பால் கமிட்டில எல்லாம் பெரிய ஆளாக இருப்பான். அவன் தான் இந்த கிராமத்தில் இவங்க மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஜப்பானில் விளையாடுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்படி தான் அந்த பொண்ணு தான் இவருக்கு பைசன்ட்டு இந்த பேர் வச்சிருக்கு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ரொம்ப நன்றி. சத்யேந்திரா பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. சத்யேந்திரா. அவ்வளோ.